இந்த ஈஷா யோகா சென்டர் அப்படின்னு ஒரு புனிதமான நோக்கத்தில் இதை ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி இப்போ எக்கச்சக்கமான மனிதர்கள் இங்கே யோகா கற்றுக்கிறாங்க, எல்லா பயிற்சிகளும் எடுத்துக்கிறாங்க. இதனால் இங்கே ஏற்படுகிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பொதுவாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது சயின்டிஃபிக்கலாக அது ஒரு மலரை கூட மலர வைக்க முடியும் மியூசிக்காலான்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி, இதோடைய பாதிப்பு என்ன, ரேடியஸ் ஏதாவது ஒரு எல்லை இருக்கா? இல்லை இங்கே பண்ணுகிற இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இங்கே பண்ணுகிற யோகா முறைகள்னால வேறு வெளியூரில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? சம்மதர் ஸ்டேஷன், இப்போ இன்னொரு இடத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு ஆதரவாக இங்கே ஒரு காரியம் செய்ய முடியுமா? முதல்ல அடிப்படையாக யோகா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ ஒரு தனி மனிதன் அண்ணா அந்த வார்த்தையை சொல்லுது தனி, பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு இல்லை, அவனு தனியாக இருக்கிறான். தனியாக இருக்கிறான்னா உண்மையாகவே தனியாக இருக்கிறானா? அப்படி இல்லை, தனியாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறான். இப்போது நீங்கள் எல்லாம் ஒரு தனி மனிதன் தானே, தனி மனிதர் தானே, தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது. தனியாகவே இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிங்கன்னா, வாய் மூடி கொஞ்சம் இப்படி மூக்கு பிடிச்சி 2 நிமிஷம் இப்படி உட்காந்திங்கன்னா தனியாக இருக்க முடியாதுன்னு புரியுதா இல்லையா? நல்லா இது இணைஞ்சு பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு இருந்தால் தான் நாம் உயிரோடையவே இருக்க முடியும், இல்லைன்னா உயிரோடையே நாம் இருக்க முடியாது. இது வெறும் சுவாசத்து அளவுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடலில் இருக்கிற ஒரு அணுலையும் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லா அணு கூட ஒரு தொடர்பு தொடர்ந்து நடந்தே இருக்குது. அறியாமல் புரியாமல் உணராமல் இருக்கிறான். இதனால தனி மனிதன் நான் நினச்சிக்கிறான். யோகத்துடைய நோக்கம் என்னென்னா, உணர்வுபூர்ணமாக அனுபவபூர்ணமாக நமக்கு இங்கே உட்கார்ந்தா நீங்கள் தனி மனிதனாக இல்லை, பிரபஞ்சமே உங்களுக்கு கூட ஒன்றியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு அனுபவம் கொண்டு வரணும். இது நாம் உருவாக்குற அனுபவம் இல்லை, இருக்குது, அப்படி தான் இருக்குது பிரபஞ்சம். இது இப்போவே புரிஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மண் பண்ணப்போ தான் புரியும். மண்ணுக்குள்ளே நானும் ஒன்றும், இந்த உலகத்தில் நான் ஒன்றுன்னு மண் பண்ணால் தான் நிறைய பேருக்கு புரியும். அது வரைக்கும் புரியல. நேற்று இல்லாத மனிதன் இன்றைக்கி வந்துட்டான், நாளைக்கு இல்லை, எங்கே போயிட்டான்? எல்லாத்துலேயும் கலந்து தானே போயிட்டான். நாம் நடக்கிற மண்ணில் எவ்வளோ கோடி மக்கள் இருக்கிறாங்களோ, நம்ம மாதிரியே பெரிய ஆள் எல்லாமே. அவர் கூட அவர் இருக்கிறப்போ அவர் நம்ம மாதிரியே ரொம்ப பெரிய ஆள் தான். இப்போல்லாம் மண்ணாயிட்டாங்களா இல்லையா? இப்போவே உணர்ந்தீங்கன்னா இதுக்கு யோகான்னு சொல்லுவோம். மண்ணு பண்ணால் தான் உணர்றீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு. யோகான்னு இந்த நானுன்ற வளையம் தாண்டி இருக்கிற தன்மை. இந்த வளையம் நமக்கு எப்படி வந்துடுச்சு என்ன, நமக்கு பொருள் கூட அடையாளம் வந்துடுச்சு. எது நம்ம உடல்னு சொல்லுவோம், நேற்று மண்ணாக இருந்தது எனக்கு உடலாக சேர்த்துருக்குறோம். எல்லாம் விவசாயி தெரியும் தானே, மண்ணாக இருக்கிறது உணவாக பண்ணோம், உணவாக இருக்குது மனிதனை பண்ணோம். இப்போது இதெல்லாம் ஒன்றா இருந்தால், நாம் உணராமல் இருந்தால் பெரிய ஏமாற்றம் தானே. எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். 2 பேர் பேசிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கூட இருக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சாமானியமாக உலகத்தில் சண்டை. இதெல்லாம் எதுக்குன்னா, நான் தனி மனிதன்னு நினச்சதுனால. இது எதுக்கு வருதுன்னா, நமக்கு பொருள் தன்மை கூட அடையாளம் வந்துடுச்சு. பொருள் தன்மைன்றது ஒரு எல்லையோடு தான் இருக்க முடியும். எல்லை இருந்தால் தான் பொருள், இல்லைன்னா பொருள் கிடையாது. எது பொருளுக்கு அப்பாற்பட்ட தன்மையோ, எது பொருளற்ற தன்மையோ அதுக்கு எல்லை இருக்காது. எப்போ நமக்குள்ளே இவ்வளோ பொருள் சேர்த்தணும், உடல்ன்றது பூமியிலேருந்து எடுத்த பொருள் இவ்வளோ சேர்த்தணும், இவ்வளோ சேர்த்தணுன்னா இதுக்கு அடிப்படை ஏதோ ஒன்று இருக்கணும் தானே. அதுக்கு என்னமோ பேர் கொடுத்துக்குங்க, உயிருன்னு சொல்லிக்கலாம், நானுன்னு சொல்லிக்கலாம், ஆத்மான்னு சொல்லிக்கலாம், 100 பேர் கொடுத்துக்கலாம், ஒன்றும் வேண்டாம், நானுன்னு சொல்லிக்கலாம். இப்போதுக்கு இந்த நானுன்ற தன்மை இருக்கிறதுனால தானே இவ்வளோ பொருள் சேர்த்துருக்குறோம். இப்போது இந்த பொருள் தன்மை கூட அடையாளம் இல்லாமல் நீங்கள் நானுன்ற தன்மை உணர்ந்தீங்கன்னா இது பிரபஞ்சத்து அளவுக்கு இருக்குது. இதுக்கு யோகான்னு சொல்கிறது. அதனால் யோகம் பண்ணால் அதுக்கு ஒரு வலயம் இருக்குதான், இல்லை வலயம் தாண்டணுன்னாலே தான் யோகா. இது நாமே உருவாக்கிட்டோமா இங்கே யோகா? அப்படி இல்லை.
பிரபஞ்சன்றது யோகமாக தான் இருக்குது, ஒன்றியாக தான் இருக்குது. நாம் கிரகிக்கணும், அவ்வளோதான். என் வாழ்க்கையில் நான் இது கிரகிச்சதுனால அடிப்படையே மாறிப்போச்சு. இப்படியே லட்சக்கணக்கு மக்களில் உலகம் முழுக்கமாக இப்போது இது நடத்திருக்கிறோம். இது கிரகிப்பு, அவ்வளோதான். நாம் ஒன்று உருவாக்கலை. படைத்தலுடைய நோக்கம், படைத்தலுக்கு மூலமானது ஏதோ அதோடைய நோக்கம் எல்லாம் ஒன்றியாக நடக்கணும் தான் இருக்குது. என்னத்துக்குன்னா தனித்தனியாக நடத்த முடியாது. நடத்த முடியுமா? பிரபஞ்சம் தனித்தனியாக நடத்த முடியுமா? எது அந்த மரம் வெளிமூச்சியை வச்சுருக்குதோ அது நமக்கு உள்மூச்சு, நம்ம வெளிமூச்சு அவருக்கு உள்மூச்சு. இது தனித்தனியாக எப்படி நடத்த முடியும்? இது மனிதன் மனத்தில் மட்டும்தான் இந்த பிறகு வந்திருக்குது. இந்த பிறகு தாண்டி உணர்றதுக்கு, இந்த பிறகு தாண்டி வாழ்கிறதுக்கு தான் யோகான்னு சொல்லுவோம். அதனால் இதுக்கு எவ்வளோ ரேடியேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது? ஈசா யோகா சென்டருக்கு பவுண்டரி கிடையாது. பூரா பிரபஞ்சமே ஈசா யோக மையம்தான். ஈசா யோக மையம்னு நான் உருவாக்குனது இது இந்த இந்த ஏதோ வேலி போட்டிருக்காங்களே அதுன்னு நினச்சிக்க வேண்டாம். ஈசான்னு என்ன? ஈசான்னு பிரபஞ்சத்துக்கு அடிப்படையானது ஏதோ அதுக்கு ஈசான்னு சொல்லுவோம். படைத்தலுக்கு அடிப்படையானது ஏதோ அதுக்கு ஈசான்னு சொல்லுவோம். அதுக்கு நாம் ஒரு உருவம் கொடுத்தா, இந்த ஈசான்றதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா ஈஸ்வரான்னு சொல்லுவோம். உருவம் கொடுக்காமல் இருந்தால் அது ஈசாவாக இருக்குது. உருவம் இல்லாததுக்கு அளவு எப்படி, வளையம் எப்படி? எங்கெங்கே கிரகிப்பு ஏற்படுத்துகிறோமோ அங்கே எல்லாமே எப்பவுமே இருக்குது. இது நாம் உருவாக்குனதுன்னு நினச்சிக்க வேண்டாம். நாம் கிரகிச்சது, அவ்வளோதான். நான் கிரகிக்க முடியும்னா நீங்கள் கிரகிக்க முடியாதா? வெளியே சூழ்நிலையில் நமக்கு எல்லாமே வித்தியாசமான திறமை இருக்குது. நீங்கள் ஏதோ த்ரில்லர் எழுதுறீங்க, என்னால் எழுத முடியாது. நான் த்ரில்லரை வாழ்கிறேன், ஆனால் எழுத முடியாது. அவர் விவசாயம் பண்ணுறாங்க, அதை நீங்கள் போய் பண்ண முடியுமா? முடியாது. முடியாதனால இப்போ தெரியாது நமக்கு. வெளியே திறமையில் ஒரு மனிதனுக்கு ஒரு விதமான திறமை இருக்காது. அம்மா சமையல் நல்லா போடுறாங்க, உங்களால் போட முடியுமா? அப்படி என்னமோ ஆகிடும் நீங்கள் சமையல் போட்டால். வெளியே செய்யல நாம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறோம். ஆனால் உள்நிலையில் நமக்கு எல்லாத்துக்கும் அதே திறமை இருக்குது. உள்ளத்தில் எனக்கு என்ன திறமை இருக்குதோ இந்த திறமை பிரதி ஒரு உயிருக்குங்க இருக்குது. உபயோகப்படுத்தாமல் இருக்கிறாங்க. அந்த நோக்கம் கொண்டு வரதுக்காக ஒரு இயக்கம், அதுக்கு எல்லை கிடையாது. எங்கெங்கே கிரகிப்பு நடக்குதோ அங்கே எல்லாமே இருக்குது. என்னத்துக்குன்னு இது நாம் உருவாக்குனது கிடையாது. பிரபஞ்சத்துக்கு அடிப்படையானது நாம உருவாக்கணும் இருக்குது. கிரகிச்சா எங்கே கிரகிச்சா அங்கே இருக்குது.